అర్జునుని స్ట్రామ్ చేశామనుకోండి. கண்ணனுக்கும் இடையில் நடந்த அந்த கடைசி போரை நாம் ஒருமுறை எடுத்துக்கொண்டு அந்த இறுதி யுத்தத்தை பற்றி நாம் சற்று விரிவாக ஆராய்ந்தோ அலசி வைத்துக் கொள்வோம். அர்ஜுனன் முதல் நாளிலிருந்து 18 நாட்களும் போரிட்டான். அந்த 18 நாள் போரில் முதல் நாளிலிருந்து 18வது நாள் வரை பீஷ்மர், துரோணர் என அனைவருடனும் அவன் போரிட்டான். சைந்தவனை கொன்றான். அவர்களுடைய நாராயணி சேனை மிகவும் சக்தி வாய்ந்தது. கிருஷ்ணரின் சேனை ஒரு பக்கம், கிருஷ்ணர் ஒரு பக்கம். கிருஷ்ணரின் சேனை கடுமையாக இவள் மீது பாய்ந்து சண்டையிட்டது. அவளந்தனை చంపుతున్నాడు. அடுத்து சம்சதகர்கள் என்ற பயங்கரமான கூட்டம் இருந்தது. அவர்கள் இவன் மீது கோபம் கொண்டு அடிக்கடி இவன் ரதத்தின் மீது பாய்வார்கள். இந்த லட்சக்கணக்கானோரையும் கொன்றான். அர்ஜுனன் முதல் நாளிலிருந்தே சோர்வின்றி போரிட்டான். ஆனால் களம் போரில் கலந்து கொண்டே 10வது நாளுக்கு பிறகுதான், 11வது நாளில்தான் பீஷ்மருக்கும் வரை போட மாட்டேன் என்றிருந்தான். 10 நாட்கள் ஓய்வில் இருந்தான். அது அவனுக்கு ஒரு சாதகம். பூஜவலே, இதையும் நான் கணக்கில் கொள்ள வேண்டும். அவன் ஓய்வாக இருந்தான். உடலில் அம்பு தைக்கவில்லை, ரத்தம் சிந்தவில்லை, காயமும் இல்லை. எனவே கர்ணனுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு அட்வான்டேஜ் ஆக்சுவலாக. அர்ஜுனன் அதிகம் கஷ்டப்பட்டான். அது ஒன்று. கர்ணன் ஒரு ஓவர் வேல்யூட் முயற்சி. எல்லோரும் கர்ணன் பெரிதாக பார்க்கிறார்களே தவிர உண்மையில் அந்த அளவுக்கு பெரிய விஷயம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் கர்ணன் வெறும் 1.5 நாட்கள் மட்டுமே தன் சேனைக்கு தலைவனாக சேனாதிபதியாக இருந்தபோது வெறும் 1.5 நாட்கள் மட்டுமே தாக்குப்பிடித்து இறந்து விட்டான். அது மட்டுமின்றி கர்ணனுக்கு முன்பே துச்சாதனனை பீமன் கொண்டபோது அவனால் தடுக்க முடியவில்லை. அந்த 1.5 நாட்களையே அவன் சேனாதிபதியாக இருந்தபோதே. నువ్వేమైనా చేయగలవా? நீ கவனித்தால் பீஷ்மரை கவனித்தால் எப்போதும் திட்டுவான். நீ ஒரு வயதானவன், உனக்கு எதற்கு இது? அவர்கள் மீதுள்ள பாசத்தால் உன்னால் என்ன செய்ய முடியும்பான். ஆனால் பீஷ்மர் எல்லோரையும் விட 10 நாட்கள் போரிட்டார். நிறைய பேரை கொண்டார். 10 நாட்கள் போரை தடுத்தார். கடைசியில் இவர்கள் பேச்சை தாங்க முடியாமல், இதுவே துரோணர் என்றால் 5 days. துரோணரை என்றால் நீ ஒரு பிராமணன், வாத்தியார், நீ கிளம்பு என்று கேவலமாக பேசுவார்கள். இதெல்லாம் ஒரிஜினல் மகாபாரதத்திற்கும் அவர்கள் இருவரையும் இவர்கள் எப்படி அவமதித்தார்கள் என்று கௌரவ சபைகளில் கௌரவர்களுக்கு இவர்கள் பாடம் எடுத்தது நமக்கு தெரியும். அதை லெக்சர்கள் போல காட்டுவார்கள். துரியோதனனும் அவனது கூட்டமும் இந்த பெரியவர்களை, திருதராஷ்டிரர் முதியோரை எப்படி துன்புறுத்தினார்கள், அதாவது பெரியவர்களை, வயதானவர்களை எவ்வளவு அவமதித்தார்கள் நீங்கள் படிக்கலாம். பீஷ்மரையும் துரோணரையும் பேசும்போது திருதராஷ்டிரன் பார்த்து கொண்டிருப்பான். திருதராஷ்டிரன் இவர்களுடன் பேசுவான். ஆனால் அவர்கள் பேச்சை கேட்க மாட்டான். விதுரர் இந்த மூவர் நல்லதை சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான்.